ஈழத்தமிழர்கள் எப்பொழுது தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுக்கு தேவையான விடயங்களை இந்த சர்வதேச உலகிற்கு ஒருமித்த குரலில் காண்பிக்க போகிறார்கள், கேட்கப் போகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டே வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை தீர்ப்பது தொடர்பாக. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கேந்திரகுமார் தலைமையிலான அணியினர் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கு சார்ந்து ஈழத்தமிழர்களுக்கு தேவையான ஆதரவை வேண்டி சென்றிருக்கிறார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆயினும் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் சரியான முறையில் ஒரு ஒருமித்த குரலில் இந்த சர்வதேசங்களுக்கு தங்களுடைய வழிகளை, ஈழத்தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை எடுத்துரைக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் இங்கு பதிலாக கிடைக்கிறது. கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த காலத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருந்தார்கள், குறிப்பாக அந்த கூட்டமைப்பில் இருந்தார். அவர்கள் ஒரு 3 விடயத்தை முன்வைத்தால் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுடைய விடயமாக அங்கு பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்ட பிளவுகள் மற்றும் அரசியல் துரோகங்கள், பழிவாங்கங்கள், கொள்கை முரண்பாடுகள் காரணமாக அந்த கூட்டமைப்பை உடைந்து சென்றது. இப்ப தனித்தனியாக இயங்குகின்ற கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் ஒரு ஒருமித்த குரலில் தங்களுடைய விடயங்களை தெரிவித்தால்தான், குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய விடயங்கள் இந்த சர்வதேச நாடுகளாக இருந்தாலும் சரி, சர்வதேச ஊடகங்களாக இருந்தாலும் ஒரு தங்களுடைய காதினை கொடுத்து கேட்கும். ஆயினும் இப்ப இருக்கிற அரசியலை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான சூழ்நிலை பெருமளவில் கேள்விக்குட்பட்டே வருகிறது. குறிப்பாக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டது. கடந்த காலத்தில் கயந்திரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் ஒரு பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார். ஆனால் தங்களுக்கு இடையிலான ஒரு கொள்கை முரண்பாடு இருக்கிறது என்ற ரீதியில் பிரிந்து சென்றார். கொள்கை முரண்பாடுகள் எவ்வாறாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை ஒருமித்த குரலில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு பல்வேறு இந்த தமிழ் தேசிய பிறப்பில் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றவர்களுக்கு இருக்கிறது என்பதனை அவர்கள் மறக்கக்கூடாது என்பதுதான் இங்கு காணப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம். ஆகவே எப்பொழுதுதான் இவர்கள் ஒருமித்த குரலில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கப் போகிறார்கள், அவ்வாறு எடுத்துரைத்தால்தான் ஒரு பலமான ஒரு விடயமாக காணப்படும் என்பதனை இவர்கள் உணர்வார்களா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கயந்திரகுமார் அவர்கள் தலைமையில், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை அல்லது ஒரு முக்கியமான உரையாடல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த இடத்துல முக்கியமாக சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் எதிர்கொள்கின்ற அரசியல் சார்ந்த அல்லது மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் இந்த இடங்களில் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒற்றையாட்சி நீக்கப்பட்டு தமிழர் பிரதேசம் அங்கீகரிக்கப்பட்ட இறைமை கொண்ட ஒரு சமஷ்டி முறையிலான மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வினை வலியுறுத்தி ஒரு கலந்துரையாடல் என்றும், அதே நேரத்தில் மீனவ பிரச்சனைகள் மற்றும் தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற ஈழத்தமிழர்கள் தொடர்பான பிரச்சனைகள் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆயினும் இந்த விடயங்களை எப்பொழுது ஈழத்தமிழர்கள் ஒரு ஒருமித்த குரலில் முன்வைக்கப் போகிறார்கள் என்ற ரீதியில் நாங்கள் இங்கு கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. அதே நேரத்தில் இந்த நேற்றைய நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்திரன் அவர்கள், சுகாஸ் அவர்கள் மற்றும் கேவி தவராசு அவர்கள், தர்மலிங்கம் சுரேஷ் மற்றும் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் என்று பல்வேறுபட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தார். உண்மையிலே இந்த கலந்துரையாடல் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். தற்கால தமிழர் அரசியலுக்கு தேவையான ஒரு கலந்துரையாடல். தமிழகத்தில் பெரும் ஒரு எதிர்பார்ப்புடன் ஆட்சி அமைத்திருக்கின்ற விஜய் அவர்கள் ஈழத்தமிழர்கள் சார்ந்து பல விடயங்களை முன்னெடுப்பார்கள் என்று ஈழத்தமிழர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கலந்துரையாடல் ஒரு அறிவார்ந்த ரீதியில் நாங்கள் பார்த்தால் சிறப்பான ஒரு கலந்துரையாடல், இன்றைய காலத்துக்கு தேவையான ஒரு கலந்துரையாடல் என்று நாங்கள் பார்க்கலாம். ஆயினும் ஏனைய கட்சிகளுடன் இணைந்தும் அவர்கள் சென்றிருக்கலாம் என்றது. இவர்களுக்கு இடையிலான ஒரு கூட்டமைப்பு காணப்படுகிற தமிழ் தேசிய பேரவையாக இவர்கள் கயந்திரகுமார் அணியிலான கட்சியாக செல்லாமல் தமிழ் தேசிய பேரவையாக சென்றது மிகவும் வரவேற்கக்கூடிய விடயம். ஆயினும் இவ்வாறான பொதுவான விடயங்களில் கட்சிகளை கடந்து, தங்களுடைய கூட்டமைப்பை கடந்து ஏனைய தமிழ் தேசிய மக்களுடைய வாக்குகளை பெற்ற கட்சிகளை இணைத்து செல்வது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறதா என்று நாங்கள் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய அதே நேரத்தில் இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் தனித்தனியாக போய் எங்களுடைய பிரச்சனையை முன்வைக்கும் போது அவர்கள் கருதலாம் இவர்களுக்குள்ளேயே இன்னும் ஒற்றுமை இல்லாத நேரத்தில், இவர்களுக்கிடையிலே ஒரு தெளிவான இவர்களுக்கு என்ன தேவை என்றதை தெளிவாக இல்லாத நேரத்தில் நாங்கள் எவ்வாறு இவர்களுக்காக குரல் கொடுக்கலாம் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் தனித்தனியாக சென்று விஜய் அவர்களையோ அல்லது சர்வதேச ஊடகங்களையோ சர்வதேச நாடுகளையோ அணுகும் போது
அவர்கள் ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. இப்போ வருங்காலத்தில் வந்து ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்படும், பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆயினும் இன்னுமே இந்த தமிழ் தேசிய பிறப்பில் இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்று இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. அதற்கான ஒரு பெரிய ஒரு ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தாலும் எல்லா ஏற்பாடுகளும் படுதோல்வியை அடைகிறது. ஆகவே இந்த அரசியலில் பயணிக்காத வெறுமன ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை கண்டறியக்கூடிய சுதந்திரமான நியாயமான அனைத்து மதங்களையும் அனைத்து இனங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அமுக்க குழு ஏற்படும் வரை இவர்களை ஒன்றிணைப்பது சாத்தியமா என்ற ரீதியில் நாங்கள் இன்றைய விடயத்தை காணப்படுகிறோம். ஆகவே இனிவரும் காலங்களாவது இந்த விடயங்கள் நல்லதான், அவர்களை சந்தித்தது நல்ல விடயம், அவர்களை பற்றி கதைத்தது நல்ல விடயம், ஈழத்தமிழர்கள் தொடர்பான விடயங்களை தெரிவித்தது நல்ல விடயம், இந்திய அரசை வலியுறுத்துங்கள் என்று குறிப்பிட்டவர் நல்ல விடயம். இந்திய அரசினால் வழங்கப்பட்ட அதிகூடிய ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு பார்த்தா இந்த 13ஆம் சீர்திருத்தம். ஆனால் அந்த 13ஆம் சீர்திருத்தமே முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது கூட இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இது இவ்வாறு இருக்க நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கும் போது நாங்கள் எங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமையுடன் நாங்கள் முன்வைக்கணும் என்ற ரீதியிலும் பார்க்கப்பட வேண்டும். அவர் காலப்போக்கில் பார்ப்போம் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைந்து எப்பொழுதுதான் செயற்பட போகிறார்கள், ஈழத்தமிழர்களுக்கு எப்பொழுதுதான் இந்த அரசியல் உரிமைகளை மீட்டெடுத்து இவர்கள் கூறுகின்ற மாதிரி மீட்டெடுத்து கொடுக்க போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கை அரசியலில் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற இந்த சிறுபான்மை இன மக்களுக்கு, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எப்பொழுதுதான் இந்த உரிமைகள் சார்ந்த விடயங்கள் பூரணமாக நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இவர்கள் கூறுவது போல இந்த சிறுபான்மையின மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பார்களா என்றதில் நாங்கள் இங்கு பார்க்கப்பட வேண்டும். என்றதுல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். என்ன விடயம் பார்த்தா கிட்டத்தட்ட சிறைச்சாலையில் காணப்படுகின்ற 70% அதிகமான கைதிகள் போதைப் பொருள் பழக்கம் கொண்டவர்கள் என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விடயம் சொல்கின்றது. ஆகவே இது ஒரு பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்ற இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால் எனிவேல் கேட்போன் அல்லது பாட்டு கேட்டுக்கொண்டு நடந்து செல்பவர்களுக்கு எதிரான ஒரு கடுமையான தண்டனை விதிக்கப்பட போகிறது என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். யார் என்று பார்த்தால் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி மனோஜ் ரணகல தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன விடயத்திருக்க இந்த முக்கியமாக இந்த வீதி விபத்துகள் அதிகரித்து வந்திருக்கு. இதற்கெல்லாம் காரணம் ஒரு பொறுப்பேற்ற ரீதியில் இந்த மக்கள் பயணம் செய்வது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர் இறுக்கமான கட்டுப்பாடுகள் இனி வரும் காலங்களில் உருவாகும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையில வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது. தேவையற்ற பொறுப்பேற்ற அந்த பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று மக்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறதை நாங்கள் மறக்கக்கூடாது. இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். தினமும் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு நாளைக்கு 10 மரணம் ஏற்படுகிறது. எதனால் பண்ணுற இந்த வீதி விபத்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1323 வீதி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 1389 நபர்கள் மரணம் அடைந்திருக்கிறார், சாவு கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இலங்கையின் சனத்தொகையை எடுத்து நோக்கும்போது இது இந்த மரண வீதம் மிகவும் அதிகரித்த ஒன்று. கடந்த காலங்களை விட இப்போ இந்த வீதி விபத்துக்களால் இறப்பவர்கள் எண்ணிக்கை சரி அல்ல வீதி விபத்துக்கள் ஏற்படும் தன்மையும் சரி அதிகரித்து வருகிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லா மனிதர்களும் பொறுப்பானவர்கள் என்ற ரீதியில் அவர்களுக்கு உரிமைகள் இருக்கின்ற போது அவர்களுக்கு கடமையும் இருக்கிறது. நாணயத்தின் இரு பக்கம் போல மனிதர்களுக்கு உரிமைகளும் இருக்கிறது, கடமைகளும் இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரஜை, இலங்கை பிரஜையாக இருக்கின்ற நாங்கள் இலங்கையின் இவ்வாறான பொதுவான விதிகளை, சமூக விதிகளை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்பது எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தார்மீக கடமை. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது இலங்கை அரசியலில்.